மகிழோடு விளையாடிவா மயிலோடு விளையாடிவா கன்னித்தமிழ் தலைவா கார்த்திகையாய் சண்முக கன்னித்தமிழ் தலைவா கார்த்திகையாய் சண்முக பன்னிசை புலவோர்க்கு பக்குவம் நீ அல்லவா பக்குவம் நீ அல்லவா மயிலோடு விளையாடிவா மரகத ஒளிதர கலகலவனவே மரகத ஒளிதர கலகலவனவே மகிழோடு விரைந்தோடிவா மரகத ஒளியோடு மரகத ஒளியோடு கலகல மயிலேறி விளையாடிவாம் மதித்துல பண்டித பொருள் பதத்தின் அருள் மதித்துல பண்டித பொருள் பதத்தின் அருள் மகிழோடு விளையாடிவா ரமாம் சரவணுமாம் சமர்கரணுமாம் உமாம் ரமாம் சமர்கரணுமாம் சமர்தரணுமாம் மகிழோடு விரைந்தோடிவா 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 இந்த கலுங்கு தேசத்தினுடைய மன்னனாக 56 தேசத்திற்கு அதிபதியாக நான் நேர்மைக்குரிய அன்பு ஆதரவு ஈதல் இரக்கம் உழைப்பால இந்நாட்டு மக்கள் எல்லாம் உயர்வு என்பதற்கெனங்க மங்காத செங்கோல் ஏந்தி மாட்சிமை தாங்கி என் நாட்டை மிக வலிமையோடும் பொறுமையோடும் வழிநடத்தி வருகிறேன். பல மாவட்டத்தை குறித்து ஒரு பாட்டு இருக்கு. பழைய பொண்ணு விளைகிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பாய் கவனித்து செய்வோமடா உண்மையாய் உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுமடா மணப்பாற மாடு கட்டி மயவர மணப்பாற மாடு கட்டி மயவர ஏறு ஊட்டி உழுது போடு சின்ன கண்ணு தலைய போட்டு பாடுபாடு சில கண்ணு மணப்பாற மாடு கட்டி மயவர ஏறு ஊட்டி மயக்காட்ட உழுது ஓடு செல்ல கண்ணு பசு தலைய போட்டு பாடுபாடு சின்ன கண்ணு சம்பா பார்த்து வாங்கி சம்பா பார்த்து வாங்கி பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு போட்டு இறந்து போடு நாத்து பிடிச்சி நட்டு போடு சின்ன கண்ணு ஏத்த பிடிச்சி இறச்சி போடு சின்ன கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மதுரைக்கெல்லாம் வச்சு அறுத்து போடு களத்து மேட்டுல சின்ன கண்ணு அதை அழைச்சு தூட்டி அளந்து போடு சில கண்ணு அதை அழைச்சு தூட்டி அளந்து போடு சில கண்ணு பொதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில பொதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநக வியாபாரிக்கு சில கண்ணு வித்து போட்டு பணத்தை என்ன சில கண்ணு விருதுநகர் வியாபாரியிடம் சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை சின்ன கண்ணு சேர்ந்தவன சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா சேர்ந்தவன சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு அவங்க 600 ஆக்குவாங்க சில கண்ணு அவங்க 600 ஆக்குவாங்க சில கண்ணு
யாரோ ஒருத்தன் அங்கங்க உலாங்கிட்டே இருக்கானே. அப்படியா? பார்த்துட்டு வாங்க சொல்கிறேன். பார்த்துட்டு வாங்க. பாருங்க. எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே. எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே. ஏழையிட அன்பு காட்டும் எண்ணத்தை துறந்தாதே. ஏழையிட அன்பு காட்டும் எண்ணத்தை துறந்தாதே. எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறவாதே. ஏழையுடன் அன்பு காட்டும் மறவாதே. எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறவாதே. சண்டையில வாங்கிடும் சரக்கல்ல தன்மானம். சண்டையில வாங்கிடும் சரக்கல்ல தன்மானம். சாண்மையின்று வளர்ப்பதற்கு வேணுமே நிதானம். எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே. போது மன்னனாக நடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் அவர்களுக்கு விழா கபடியின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கிறோம். நன்றி சொல்லுங்க. பொன்னாடை பற்றி கௌரவித்த விழா கமிட்டியாளர்களுக்கு என் அகமலைந்த நன்றி. சிறந்தார்ந்த வணக்கம். ராஜாதி ராஜ ராஜ குலத்துங்க ராஜ கம்பீர மன்னன் வாழ்க. மன்னன் வாழ்க. மன்னன் வாழ்க. மன்னா, யார் அங்கு நடந்து திரிகிறார்கள் என்று கூட தெரியாமல் யாரோ அங்கு ஒருவன் நடமாடி கொண்டு இருக்கிறான் சொன்ன உடனே என்னை கூறவில்லை என்று நான் அங்கு மிதனமாக நின்று விட்டேன். மன்னா, மந்திரியை காணவில்லை என்றால் நீங்கள் யாரென்றே நாட்டு மக்களுக்கு கூறவில்லையே. நான் அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். மன்னா, மன்னா, கஜகேது மன்னன் கம்பீரமானவன். கஜம் என்றால் யானை. ஆமாம், கஜம் என்றால் யானை. அந்த யானை பலம் கொண்ட இந்த மன்னனாகப்பட்ட கஜகேது மன்னன் வாழ்க என்று நான் கூறிக்கொண்டு வந்திருக்கிறேன். மன்னா, முதலில் என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள். மன்னா, தாங்கள் அழைத்ததின் நோக்கம் என்ன? நமது நாட்டில் எல்லாரும் எனக்கு 56 தேசத்திற்கு ஏக சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய நான். ஆமா, எப்ப இந்த வானாய் கூறுங்கள் மன்னா. எல்லா மன்னர்களும் எனக்கு கீழ் சிற்றரசர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மனுமுறைப்படி 56 தேசத்தை ஆளக்கூடிய நீங்கள் 55 சிற்றரசர்களிடம் அடிபணிந்திருக்கிறார்கள் உங்களிடம். ஆமாம், அந்த 55 தேசத்தில் உங்களை நாங்கள் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறோம் அண்ணா. அதே மனுமுறைப்படி எல்லோரும் கிறிஸ்து கட்டுவது வழக்கம். ஆமாம், வரி வட்டி கிறிஸ்து எல்லாம் எல்லா மன்னர்களும் சிற்றரசர்களும் செலுத்தி விட்டார்களா? மன்னா, 55 சிற்றரசர்களும் கப்பப்பணம் என்று கட்டக்கூடிய வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒருவன் மட்டும். யார் அவன்? மாதம் மும்மாறி மழை பெய்கிறது. ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜை மிகவும் சிறப்பாக நடக்கிறது. அந்த 6 கால பூஜைகளிலும் இது போன்ற திருவிழாக்கள் நமது கிராமங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருவிழாக்களில் இது போன்ற ஊர்களில் ஒரு நல்ல ஊர்கள் மட்டும்தான் நமது போன்ற மேடை நாடகங்களை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற ஊர்களெல்லாம் ஆடல் பாடல் என்ற அம்மனக்குண்டி டான்ஸ் தான் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல மன்னா, மாதம் மும்மாறி மழை பெய்வது மட்டுமல்ல, பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்காக சத்துணவு இட்டிருக்கிறோம், சாலைகள் போட்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அதாவது மாதம் மும்மாறி மழை பெய்து ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜை சிறப்பாக நடந்து வருகிறது அல்லவா. குடி தண்ணீருக்காக மக்கள் எல்லாம் நடந்து செல்கிறார்கள் அல்லவா. அந்த குடி தண்ணீர் அலைந்து செல்லாமல் இருப்பதற்காக கேணி வெட்டுகிறோம். ஆமாம், கேணி வெட்டுகிறோம். இப்பொழுது இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் திருகு பைப்பு என்று போட்டிருக்கிறோம். நமது ஆட்சியில் அம்புட்டு நடந்து. அது மட்டுமல்லாமல் பேருந்து வசதிகள் நிறைய செய்து கொண்டிருக்கிறோம். அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் சிறப்பு, மிக சிறப்பாக. ஆமாம், எந்த குறையும் இல்ல. ஆனா ஒரு ஆளு மட்டும் 3 வருஷமா கப்ப பணம் கட்டல. யார் என்று தெரியுமா? அது யார்? அந்த மன்னன். அந்த சிற்றரசர் யார் என்று தெரியுமா? சாலாவரியை ஆளக்கூடிய தூய்மை சேனன் மட்டும் இன்னும் 3 ஆண்டு காலமாக கப்ப பணம் கட்ட மறுக்கிறான். மன்னா, மறுக்கிறான். 3 ஆண்டு காலமாக கட்டவில்லையா? ஆமாம், 3 ஆண்டு காலம் மறுக்கிறான்.
அது என்ன காரணமாக இருக்க முடியும்? காரணம் என்னவென்றால் அவனுடைய மகன் சத்தியவான் இருக்கிறான் என்று ஆணவம் அண்ணா, ஆணவம். மகன் சத்தியவான் மிக வல்லமசாலி. ஆமாம் மன்னா, 100 யானைகள் 50 சிங்கங்கள் கொண்ட அந்த சத்தியவான் பலம். அதனால் அந்த ஆணவத்தில் தூய்மை சேனனாகப்பட்டவன் கப்ப பணம் கட்ட மறுக்கிறான் மன்னா, மறுக்கிறான். மந்திரி அண்ணா, மந்திரி என்றால் எனக்கு ஒரு நல்ல யோசனை சொல்வதற்காக தான் மந்திரி வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு நல்ல யோசனையாக தெரிவிக்க வேண்டும். அவனிடம் நம் வரி வாங்க வேண்டும், வட்டி வாங்க வேண்டும். ஆமாம், நல்ல யோசனை. ஒற்றர்களிடம் அறிந்து வந்திருக்கிறேன் மன்னா. ஒற்றர்கள் என்னிடம் கூறினார்கள் என்னவென்று தெரியுமா? என்ன சொன்னார்? சத்தியவனாகப்பட்டவன் அவனுடைய மாமன் வீடான மணிப்புரம் சென்றிருக்கிறானாம். இன்றுதான் நமக்கு நல்ல தருணம். நேரங்களையும் காலங்களையும் கடத்தி கொண்டிருந்தோம் என்றால் நாம் உடனே போய் அந்த மன்னனை பிடிக்க முடியாது. அந்த சிற்றரசரிடம் நாம் கப்ப பணம் வாங்க முடியாது. இரவோடு இரவாக படையெடுத்து செல்ல வேண்டும். நமது படைகள் எல்லாம் தயார் நிலையில் உள்ளது மன்னா. யானைப்படை, குதிரைப்படை, நூலாம்படை, தேர்ப்படை, காலாம்படை, இப்படி பல படைகள் இங்கே தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதுக்காகத்தான் மன்னன் பக்கத்திலே மந்திரி இருக்க வேண்டும், பக்கத்திலே இருக்க வேண்டும். நல்ல யோசனை தெரிவித்திருக்கின்றார். ஆமாம், இதே காரணமாக இரவோடு இரவாக சென்று அவனுடைய கோட்டையை முற்றுகிட வேண்டும். கோட்டையை முற்றுகிட்டு கொடியை நாட்டுவோம், கொடியை நாட்டுவோம், கொடியை நாட்டுவோம், கொடியை நாட்டுவோம், கொடியை நாட்டுவோம். ஞானபடி ஜானையும் குணபடி ஜானையும் கொடியை நாட்டுவோம், கொடியை நாட்டுவோம். இங்கே கடா இங்கே அருமைக்குரிய அண்ணார் குமார் அண்ணார் வியோ அவர்கள் அம்மா பாடலை படித்ததற்காக ரூபாய் 150 படித்துள்ளார்கள். தாயின் பெருமையை மீண்டும் மீண்டும் பாடி எனக்காக அருமைக்குரிய அண்ணார் அவர்கள், குமார் அண்ணார் அவர்கள் எனக்காக மீண்டும் 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பு உள்ளத்திற்கு எனது சார்பாகவும் எனது இசை குடும்பத்தின் சார்பாகவும் கலை குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவகாமி அப்பவனே அம்மா அபிராமி தாயே சிவகாமி தாமே எங்களை தப்பவளே தப்பவளே அபிராமி தாயே சிவகாமி எங்களை காப்பவளே அம்மா அபிராமி தாயே சிவகாமி எங்களை கப்பவளே அபிராமி. ஆய பல கதைகள் 64 அம்மா அம்மா ஆய பல கலைகள் 64 அம்மா அம்மா ஆய பல கலைகள் 64 ஆய பல கலைகள் 64 அமுதுடன் விளையாடி அரவணை பாயங்களை அமுதுடன் விளையாடி அரவணை பாயங்களை அமுதோடு விளையாடி அரவணை பாயங்களை தாயே சிவகாமி கருமாரி முத்துமாரி இசை நாடகம் ஆட வைத்தாயம்மா இசைவாடி எங்களை வாழ வைத்தாய். இசை நாடகம் ஆட வைத்தாயம்மா இசை பாடி எங்களை மகிழ
மீள வைத்தாயம்மா இசை நாடகம் ஆட வைத்தாயம்மா இசைவாடி எங்களை வாழ வைத்தாய் அமுதுடன் விளையாடி அம்மா அம்மா அமுதுடன் விளையாடி அம்மா அமுதுடன் விளையாடி அவதரித்தாயம்மா அன்பு மகன் என்னை அன்பு மக என்னை அன்பு மகன் என்னை ஆதிலமே வளர்ப்பாய் அன்பு மகன் என்னை ஆதிலமே வளர்ப்பாய் தாயே சிவகாமி கருமாரி முத்துமாரி அன்பு மக என்னை மாரி ஓம் கந்தா கடம்பா கதிர் வேளா என்று சொல்லக்கூடிய முருகனை நான் அணியும் தாரச்சுவர்களை அப்படி இருந்தாலும் நாடு வளம் ஒளிவள பாடுபட்ட பரம்பரையில் வந்த நான் மிக நீதியோடும் நேர்மையோடும் கடமையோடும் கருத்தோடும் நல்லது நிலைநாட்டி இந்த சாலவர்கள் நாட்டிலே அரசாளக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய தூய்மை சேனன் என்ற நாமத்தை நான் சேர்ந்து கொண்டு இந்த நாட்டை நான் பரிபாலனம் செய்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் என்னுடைய நாட்டில் குடிவடைகளுக்கோ இங்கு தூய்மை எடுத்துக் கொண்டிருக்கும் சார்பாக கணேசன் அவர்கள் கணேசன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி வைக்கிறார்கள். வந்தவுடனே எனக்கு மட்டுமல்ல என்னை சார்ந்த கலைஞர்களுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் பொன்னாடி போற்றி சிறப்பிக்க தோன்றக்கூடிய கிராமவாசிகளுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் இளைஞர்களுக்கும் குழுவை சேர்ந்த மாதர்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்து எங்களுடைய பணியை தொடர்கிறேன். நன்றி, வணக்கம். நீதி வலுவாத நேர்மை எதையாவது சால உன்னத்தை தூய்மைச்சேன் என்ற நமத்தை வச்சதை கொண்டு இந்த நாட்டை நான் பரிபாலனம் செய்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் என் நாட்டில் உள்ள குடிமக்களுக்கு எந்த விதமான குறையில்லை அளவிற்கு பொன்பொருள் தானங்கள் தர்மங்கள் செய்து கொண்டு என்னோட நாட்டையும் நாட்டில் குடிமக்களையும் மிக நீதி வலுவாக கட்டி காத்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் என்னுடைய அன்பு மகன் சத்தியவான், வீரமுள்ளவன், விவேகமுள்ளவன், சகலகலா வல்லவன், ஆயப்பட கலை அறுபத்தில் கட்டி சேர்ந்தவன் எனது அன்பு மகன் சத்தியவான். அப்படி இருந்தாலும் எனது மகன் சத்தியவான் என்னுடைய நாட்டிலே தற்போது என்னுடைய சாலபவர் நாட்டிலே இல்லை. காரணம், இப்பொழுது அவரது மாமன் வீடக மணிப்புறம் சென்றிருக்கிறார். ஆகினாலே இந்த நேரத்திலே அரசாட்சியை கவனிப்பது ஒரு மன்னோட கடமை. அதற்குத்தான் சொன்னார்கள், மக்களுடைய தீர்ப்பே மகேசனுடைய தீர்ப்பு. மக்கள் எவ்வளியோ அதுதான் மன்னனுடைய வழி. அப்படி இருந்தாலும் என் மந்திரியாகப்பட்டவன் சுமாடி என்பவனை அரசமைக்கு அனுப்பியிருக்கிறேன். அவன் வருவதற்கு முன்பாக நான் வணங்கக்கூடிய தெய்வத்தை வழிபட்டு பிறகு ஆக வேண்டிய சட்டத்தை கவனிக்க வேண்டும் அல்லவா? கவனிப்போம். கடவுள் ஏன் கல்லானாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே
தன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து கொண்டவன் சொல்ல இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான், எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுள் ஏன் கல்லாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனில் நரகாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனே அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனில் நரகாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லானாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. சதிதைய செய்தவன் புத்திதாளி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. சதிதைய செய்தவன் புத்திதாளி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சதிகாரன், உண்மையை சொல்பவன் சதிகாரன். இந்த உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. இருந்தாலும் என் மந்திரி சும்மா நினைக்க வேண்டும், பிறகு ஆக வேண்டிய திட்டங்களை கவனிக்க அண்ணா, வேண்டும். ஆபத்து ஆபத்து ஆபத்து! என்ன மற்றும் கலிங்க தேசத்து மன்னன் இரவோடு இரவாக நமது நாட்டில் படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாய்? ஸ்மாலி, அண்ணா, என்ன சொல்லுகிறாய்? கலிங்க தேசத்தை பரிமாணம் செய்யக்கூடிய கடிகாத மன்னன் நம் நாட்டு இரவாக படையெடுத்து வருகிறான் என்று சொன்னது எனக்கு ஒன்றுமே விளப்படவில்லை. காரணம், நான் சட்ட திட்டங்களை கவனித்து சற்று நித்திரையை ஜெயனித்திருக்கின்ற நேரத்திலே நான் கண்ட கனவுகள் என்னால் சகிக்க முடியவில்லை. அதே போல நான் கண்கண்ட கனவுகளுக்கும் நீ சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் நம்முடைய கணக்குகளிலே பிணக்குகள் ஏற்பட்டு விடுமோ என்ற ஐயப்பாடு வந்துவிட்டது. இருந்தாலும் இருக்கட்டும். அடே சுமாலி, ஒன்று சொல்லுகிறேன் கேள். எனது அன்பு மகன் சத்தியவான் அவனது மாமன் வீடாக மணிப்புரம் சென்றிருக்கிறான். ஆகையினாலே நீ யாருக்கும் தெரியாமல் சுரங்க பழக சென்று என் மகன் சத்தியமணி நான் அழைப்பதாக சீக்கிரம் அழைத்து வா. அவனுடைய ராஜ்ய கொடியை இறக்கி விட்டு ஆமா நமது கொடி புறக்கன்றது பார்த்தாயா? இந்த மன்னனுடைய கொடி அறக்கம்பத்தில் பறக்கிறது, நமது கொடி மேல் நோக்கி பறந்து கொண்டிருக்கிறது. மன்னா, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுங்கள், நான் உடனே காத்திருக்கிறேன். அவன் எங்க இருக்கிறான்? தூய்மை சேரனாகப்பட்டவன் எந்த சந்து பொந்துக்குள் இருந்தாலும் சரி, எந்த அடுப்படைக்குள் நுழைந்திருந்தாலும் சரி, உடனே கட்டி இழுத்து வரவா, இல்லை வெத்தலை வாக்கு வைத்து அழைத்து வரவா? மன்னா, வெத்தலை வாக்கு வைத்து அழைக்க அப்படியெல்லாம் அழைக்க கூடாது. அப்ப நீங்கள் உத்தரவிடுங்கள், நான் கட்டி இழுத்து வருகிறேன். உத்தரவு மன்னா. என்னையும் அறியாமல் என்னுடைய அரண்மனைகளே என்னை ஒருவன் நிறுத்து வருகிறான் என்றால் அவனது தைரியசாலியாகத்தான் இருக்க வேண்டும். பார்க்கலாம்.
ஆமா, தாங்கள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? எதற்காக என்னை இப்படி எடுத்து வர வேண்டும்? என்னை தைரியசாலி என்று கூறியதற்கு நன்றி. அதுவும் உங்கள் நாட்டில் உங்கள் அரண்மனைக்குள் புகுந்து நீங்கள் இருக்கக்கூடிய தனி அறையில் உங்களை நான் இழுத்து வந்திருக்கிறேன் என்றால் நான் தைரியசாலிதான். நீங்கள் சொல்லிதான் நான் புரிந்திருக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னை யார் என்று தெரியவில்லையா? தெரியலையே. கலிங்க தேசத்தை தெரியுமா? கலிங்க தேசத்தை தெரியுமாவா? தெரியுமா தெரியாதா? ஆமா, கலிங்க தேசத்துக்கும் தங்களுக்கும் என்ன வேறுபாடு உறவுகள்? கலிங்க தேசத்தை தெரியுமா தெரியாதா? தெரியுது தெரியல. கலிங்க தேசத்துக்கு உனக்கு என்ன வேறுபாடு? நான் கண்ணு தெரியுதா தெரியலான்னு கேட்கல. கலிங்க தேசத்தை தெரியுமா தெரியாதா? இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு தெரியுது தெரியல. கலிங்க தேசத்துக்கு உனக்கு என்ன உறவு? தவளை தன் வாயால் கெடும் என்று கூறுவார்கள். அது உங்களிடம் தான் நான் தெரிந்து கொண்டேன். நீ நினைக்கிற மாதிரி அல்ல. தன் முதுகு தனக்கு தெரியாது என்பதை நீ உணர்ந்து பேசணும். எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும் அல்லவா? எனக்கு தெரியும். இப்பொழுது நான் கூறுகிறேன். கலிங்க தேசத்து மன்னன் கஜகேது தான் நான். அப்படியா? நீங்களா? இல்லையே, மூஞ்சி பார்த்தா முகரை பார்த்தா தெரியலையே. முகரை பார்த்தா தெரியாது. அவர் முகமே வேறு, அவர் நடை வேறு, அவருடைய உடை வேறு, அவருடைய பாவனை வேறு. நீ சொல்வதை போல நான் நினைப்பது அல்ல. கலிங்க தேசத்து மன்னன் தான் நான். கிடையாது, நான் தான் அவர். அப்படியா? எந்த வகையில் சொல்ற? நான் தான் அவர். நான் நம்ப முடியாது. அவர் தான் நான். கிடையாது, இருவருமே ஒன்றுதான். அப்படியா? நான் கூறாமல் அவர் ஒரு அணுகும் பெசக மாட்டார். இன்னைக்கு இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே. அப்படியா? ஆமா. சரி, அது போட்டு அது இருக்கட்டும். அவருடைய பிரதான மந்திரி வீரகேசரி நான் தான். ஆமா, தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என்ன அரண்மனையிலே இருட்டு வேளையிலே ஒருவன் வந்திருக்கிறான் என்றால் ஒரு தைரிய சாதகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் குறிப்பிட்டேன். நான் இப்பொழுதுதான் தெரியுது அந்த கலிங்க தேசத்துக்கு சரியான கோழைத்தனமான மந்திரியா இருக்கிறீங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்சு. எந்த வகையில்? ஆமா ஆமா, வந்தவுடனே யார் என்று அறியாமல் கலிங்க தேசத்து மன்னன் நான் தான் என்று உணர்கிறாயே. அவர் மந்திரிக்கு நீ ஒரு மந்திரியாகவும் அவர் ஒரு அரசனாகவும் வேடு வருவதற்கு வேற வழி இல்லை. இங்கே வர வேண்டிய காரணம் பரவாயில்லை. 3 ஆண்டு காலமாக கலிங்க தேசத்தை நீங்கள் மறந்து விட்டீர்கள். ஆகையால் இப்பொழுது நாங்கள் வந்திருக்கிறோம். இதோ என் மன்னன் உங்களை காண காத்து கொண்டிருக்கிறார். பாருங்கள் மன்னா, தேசத்தை மன்னா வாருங்கள். நாடு ஒரு நாட்டு அரசன் பீமசேன், பணிவான வணக்கம். வாருங்கள் மன்னா என்று மிக மரியாதையாக அழைக்கின்றாய். உன் வணக்கத்தை எல்லாம் நான் ஏற்பதற்கு தயாராக இல்லை. எதற்காக நீ வரி வட்டி கிஸ்தி கட்டவில்லை? 3 ஆண்டுகளாக மன்னர்களாக இருந்தாலும் சரி, மந்திரிகளாக இருந்தாலும் சரி, அரசர்களாக இருந்தாலும் சரி, முதலிலே வருகை வருவதற்கு முன்னாலே வந்தவருக்கு மரியாதை செல்வதுதான் தமிழ் பண்பாடு. அதைத்தான் நான் செய்தேன். எல்லோரும் வருகின்ற கப்பத்தை கட்டிவிட்டார்கள். ஆனால் நீ ஒருவன் மட்டும் இன்னும் 3 வருடம் நம்ம ஏன் கப்பம் கட்டல? நீங்கள் அனுபவம் வந்துட்டீங்க. எதுக்காக கட்டணும் கப்பம்? ஏன் கட்டணும் கப்பம்? மானம் பொழிந்து விட்டால் பூமி விளைந்துவிடும். பூமி விளைந்து விட்டால் மக்கள் சீரோடும் செழிப்பாடு வாழ்வார்கள். அதே போல என்னுடைய சாடபவர நாடு நீர்வளம் பெருகி நிலவளம் பெருகி ஆண்டுக்கு ஒரு முறை இப்படி நாடுகள் தோறும் ஆலயங்கள் தோறும் கலை விழா திருவிழா பெருவிழா கொண்டாடி சிறப்பான முறையில் வாழ்ந்திருக்கின்ற நேரத்தில் தங்களுக்கு வரியண்டை கப்பத்தை கட்டுவர கேட்பதற்கு வெட்கமாக இருக்கிறது. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கப்பப்பணம் கட்டி கொண்டு இருந்த நீங்கள் 3 வருட காலமாக கப்பப்பணம் கட்ட மறுப்பது ஏன்? அதுதான் மனுடைய கேள்வி. அப்படியா? சொல்லுகிறேன். அன்று ஒரு நேரத்திலே நானும் என் மனைவியும் பத்மாசி வந்து கலிங்க தேசத்து மன்னா, என் நாடு பஞ்சம் போய்விட்டது. பஞ்சத்தாலும் பந்தியாலும் பட்டியாலும் மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகினாலே இந்த சாலபவரின் நாட்டை எனக்கு மணிமகன் உங்கள் சூட்டுகள் என்று கேட்கும்போது தாங்கள் இரக்கம் கொண்டு பரிந்துரை செய்து இந்த சாலபவரின் நாட்டை எனக்கு மணிமகனின் சுற்றினர்கள் அன்று. ஆனால் அன்று முதல் இன்று வரை என் நாடு நீதி வலுவாது, நேர்மை குறையாது, அரசாட்சி செய்கின்ற வகையிலே தங்களுக்கு நான் வரியண்டை கப்பத்தை கட்ட வேண்டும் என்று கனவு ஒன்று சொல்கிறேன். என் உடலில் அங்கமாக பிசைந்தாலும் சரி, என் உயிரில் இந்த மண்ணோட மண்ணாக பிசைந்தாலும் சரி, என் உயிர் உள்ளவரை என்னுடைய மகன் சத்தியவான் இருக்கும் வரையில் வருகின்ற கப்பத்தை கட்ட முடியாது. உன் மகன் சத்தியவான் இருக்கும் பொழுது வருவதற்கு நாங்கள் என்ன இழிச்சவாயர்களா? நீங்களே விட்டுக்கொண்ட போதும், பரவாயில்லை. உன் மகன் ஒரு பாக்கிரமசாலி இருக்கிறான் என்ற மன்மதையிலே என்னிடம் நீ எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறாய். அப்படி கூறாதீர்கள். நாம் வருவது தெரிந்து அவன் எங்கோ ஓடி போய் ஒளிந்து இருக்கிறான். என்னிடம் வந்து மன்றாடி எனக்கு இந்த தேசத்தை தாருங்கள், நான் இங்கே நான் எனும் மனைவி வந்தியலாளி
வந்து கெஞ்சி இந்த நாடு உனக்கு கொடுத்தேன். ஆமா. மிக சிறப்பா இதுவரையிலும் நீ வந்து கிறிஸ்தி கட்டிட்டு இருந்த. இந்த 3 ஆண்டுகளாக கிறிஸ்தி கட்ட மறுப்பதற்கு என்ன காரணம் என்பதை இப்போ தெரிந்து கொண்டேன். நீ சும்மா விட மாட்டேன். 56 தேசத்திற்கு ஏக சக்கரவர்த்தியா நான் இந்த சாலபாபுரிக்காரனிடம் அதிலே என்று நினைக்கிறாயா என்ன? தாங்களே பேரரசன், அடியவனோ சிற்றரசன். என்ன என்னுடைய மகன் சத்தியவன் இருக்கும் நேரத்தில் வந்திருந்தால் தக்க மரியாதை கிடைத்திருக்கும். அதை விடுத்து இருட்டு வேலைகளை திருட்டு நாய்களை போல இந்த அரசனை எடுத்து வந்து கப்பம் கக்கிறீங்களே, உங்களுக்கு அருகதை இல்லை, மன்னா வெக்கம் இல்லை. நாம் நாய்கள் என்று அவருக்கு எப்படி தெரியும்? யாரு நாய் என்று சொல்கிறார்? அவர் கூறுகிறார். உன் மகன் சத்தியவான் இருக்கு வேளையில், உன் மகன் சத்தியவான் இருக்கு வேளையில் இப்படி என்று கூறுகிறீர்களே, ஏன் உன் மகன் சத்தியவானை இப்பொழுது இங்கு வர சொல்லுங்கள் பார்ப்போம். இப்பொழுது அவன் மாமன் வீழகை மணிப்புறம் சென்றிருக்கிறான், பயந்து போயிருக்கிறான் என்று கூறுங்கள். கிடையாது, விருந்து கலைத்திருக்கின்றார்கள், உபசரத்துக்காக சென்றிருக்கிறான். அப்ப சாப்பிட சென்றிருக்கிறார். விருந்துக்கு போனா சாப்பிடத்தான் முடியும். ஆனா ஒன்று சொல்றீங்க, நீங்க எவ்வளவுதான் இடைவெளி இருந்தாலும் சரி சரி, ஒரு முறை இல்ல 1000 முறை கேட்டாலும் சொன்னதுதான் மன்னா. சொல்றதைத்தான் செய்வேன், செய்யறதைத்தான் சொல்லுவேன். மன்னா, தாங்கள் உத்தரவிடுங்கள். அதாவது அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரம் என்று கூறுவார்கள். அதுபோல் இவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் உடனே நமக்கு வரி பணத்தை கொடுத்து விடுவார். பக்கத்தில் வாருங்கள். இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுங்கள், நான் செய்கிறேன். மன்னா, மயிலே மயிலே என்றால் இறகு போடாது. அதை பிடித்து இடுத்து வைத்துக் கொண்டு கவட்டிக்குள் வைத்து வெடுக்கு வெடுக்கு என்று புடுங்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு இறகு கிடைக்கும். என்சான் உடம்புக்கு என்ன பிரதானம்? சிரசே பிரதானம். சிரசுக்கு என்ன பிரதானம்? சிரசுக்கு கண்கள் 2 பிரதானம். இவனுக்கு அந்த கண்களுக்கு பார்வை பிரதானம். 2 பார்வையே அவனுக்கு தெரியப்படாது. ஆம். இவன் 2 கண்களையும் நோண்டி எடுத்து கழுவு காக்காக்கி போட்டு விட வேண்டும். மன்னா, தாங்கள் உத்தரவிட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் சென்று ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் அவனிடம் கூறி பார்க்கிறேன். நிச்சயமாக உன்னிடம் இவனுடைய கண்கள் மட்டுமல்ல, இவன் மனைவி பத்மா ஆட்சியையும் பிடுங்கி விடுகிறேன். இப்பொழுதும் சொல்கிறேன், உன் கண்களும் உன் மனைவி கண்களும் என்னுடைய கையில் இருக்கிறது. நன்றாக யோசனை செய்து கப்ப பணத்தை கொடுத்து விட்டாள் என்றால் உன் கண்கள் உனக்கு பாதுகாப்பாக கிடைத்துவிடும். என்ன கூறுகிறாய்? நல்ல மன்னரு, நல்ல மந்திரி, இவனை என்னிடத்தை ஒப்படைங்கள். மயிலே மயிலே என்றால் இறக போடாது. எங்கே வச்சு புடுங்குறிய? கவட்டிக்குள் வைத்துதான் மயிலை புடுங்க. இப்பதான் தெரியுது நீங்க வாங்க புடியும். நாங்க புடுங்கியா இருந்தாலும் நீங்க கொடுக்கணும்ல. யாரு? நாங்க கொடுத்தா தான் நீங்க புடுங்க முடியும். கொடுக்கலனாதான் வெடுக்க வெடுக்குன்னு புடுங்குவோம். புடுங்குறது அந்த புத்தி. கொடுத்துட்டா புடுங்க மாட்டோம். அப்படியா? ஆமா. அப்ப கொடுக்கல புடிங்கிருவிய. அப்ப கொடுக்கறத புடுங்கிறோம் சொல்றீங்கல்ல. இப்போ உனக்கும் பொண்டாட்டிக்கு நான் புடுங்குறேன் பாரு. என்ன இருக்கிற 4 கண்ணையும். லைட் அப்படி கலர் போடு. நாங்கள் எவ்வளவு நல்லவர்கள் தெரியுமா? பார்ப்பதற்கு கண்ணை கூட கொடுக்க மாட்டோம். அவ்வளவு நல்லவர்கள் நாங்கள். ஏதோ சத்தம் கொடுத்து கேட்பது போல் கேட்கிறது. என்னவென்று பார்ப்போம். என்ன கூறுகிறான்?
ஏய் மன்னா கொஞ்சம் சிறிதளவு சிறுநீர் கூட அவருக்கு. சிறுநீர் இப்ப வெயில் நேரத்தில் ஓயாம வருவதில்லை, கொஞ்சம் கொஞ்சம் தான் வருகிறது. சிறிதளவு நீர் கொடு. மன்னா இப்பொழுது தண்ணீர் கேட்கிறாரே, கடையெல்லாம் பூட்டியிருப்பார்களே, அந்த தண்ணியெல்லாம் சிறிது நீர். மறக்கிறதாம். எவ்வளவு அகந்தையாக பேசிக் கொண்டிருந்தாய் நீ. மன்னா இதோ கொண்டு வந்து விட்டேன். என்ன கண்ணு தெரியாத போல் அடித்துக் கொண்டிருக்கிறார்? தண்ணீர் கொடுக்க கூடாது அவனுக்கு. பத்மாசி எங்க? இவன் ஆசை நாயகி. மனைவியும் நான் இழுத்து வருகிறேன். எழுத்து வாங்கி குடிப்பதற்கு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டோம், அவ்வளவு நல்லவர்கள் நாங்கள். புருஷன் கொண்டாடி 2 பேருக்கும் பிடிக்கிட்டோம். கண்ணை பிடிக்காச்சு. கண்ணை தான் சொல்றேன். இனி ஒரு புள்ளையும் நீங்க பார்க்க முடியாது. பெத்த மகன் சத்தியவான் சத்தியவான் என்று கதறினாரே, இப்பொழுது சத்தியவான் வந்து உங்கள் இருவரையும் பார்த்து கதற போகிறார். வெற்றி வெற்றி, கலிங்க தேசத்திற்கு வெற்றி வெற்றி. உனக்கு தான் கண்ணு தெரியல, அப்புறம் எப்படி பயப்படுற? ஆண்டவா, என்னை பார் ஆண்டவா, என் கண்களை பார். நாடி இருந்த பாவையாகிவிட்டேன், கண்ணீர் இருந்த கோழியாகிவிட்டேன். அப்பா, கண்ணீர் இருந்த கோழியாகிவிட்டேன். ஆண்டவா, நம்பினார் கெடுவதனை 4 முறை தீர்ப்பு, நல்லவன் வாடுவதற்கு ஆண்டவன் காப்பி என்று சொன்னார்களே. தெய்வம் இருக்கிறது, தெய்வம் இருக்கிறது, தெய்வம் இருக்கிறது இருக்கிறது என்று நம்பி வந்தேனே. அந்த ஆண்டவன் எங்கே? அந்த தெய்வம் எங்கே? அம்மா, என்னை பற்றவளே, நான் யாருக்கு என்னவா தீங்கு செய்தேன்? கூலி உரைத்தேனா, இல்லை குரமரக்கார் இட்டேனா, அடித்தவர் மகளை நான் அபகரித்தேனா, சாலை சுவர்கள் அடித்தேனா, இல்லை தட்டங்களை இடித்தேனா? யாருக்கு என்னமா தீங்கு செய்தேன்? பட்ட குடியப்படும் இட்ட காலை எடுத்து சொன்னார்களே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீடும் அனைவருக்கும் தாவி என்று சொல்வதைப் போல ஒன்றாக ஆட்சி விருந்து இந்த சாலவர நாட்டை பரிபாலனம் செய்து வந்தேனே. இப்பேற்பட்ட எனக்கா இந்த நிலைமை உருவாக வேண்டும்? அந்த சண்டாரன் கதகது மண்ணும் 3 வருடமாக கப்பம் கட்டவில்லை என் கண்களை இறங்கி பிடிவிட்டார். ஆனால் என்று சொன்னார்களே, அட தீமேசனா, உன்னை மட்டுமல்ல உன்னுடைய மனைவியுடைய கண்களையும் பறித்து விடுவோம் என்று சொன்னார்களே. அதே போல என்ன அருகாமையிலே சுவாமி சுவாமி என்று கதறி கொண்டிருக்கிறாள். ஆனால் என் கண்களுக்கு தெரியவில்லை. அவளுடைய குரலை கேட்பது என் மனைவி பத்மாட்சி குரலாகவே இருக்கிறது. அப்படி எதுவும் இருந்திருக்க கூடாது ஆண்டவா. அம்மா, நீ யாரம்மா? அம்மா, தெரியவில்லையா சுவாமி? எனக்கு தாங்கள் மனைவி பத்மாட்சி சுவாமி, என் கண்களை பறித்து விட்டார்கள் சுவாமி. என்னம்மா சொல்கிறாய்? என்னுடைய மனைவி பத்மாசியா? ஆம் சுவாமி, என்னுடைய மனைவி பத்மாசியா? மனைவிதான் சுவாமி. என்னை பாரம்மா. என்னால் பார்க்க முடியாது சுவாமி. ஏனம்மா? என் கண்களை பறித்து விட்டார்கள். ஐயோ! போய்விட்டன என்பதை பற்றி நினைத்திருந்தேன். அந்த சண்டாரை சொன்னதை போல என்னுடைய மனைவி பத்மாஜுடைய கண்களையும் பறித்து விட்டார்கள் என்று சொல்கிறாளே.
ஆண்டவா வேண்டுள்ளவில்லையம்மா. ஆண்டோடைய வேட விளையாட்டை யாராலும் மாற்ற முடியாது. ஆண்டோடைய பிடியிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. அந்த ஆண்டவன் அந்த தெய்வம் தான் நமக்கு கொடுக்க கூடாத சோதனையே கொடுத்து விட்டாரப்பா. சோதனை மேல் சோதனை போதுமடா சுவாமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சுவாமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சுவாமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சுவாமி. ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்ல. நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்ல. ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்ல. நான் அவதாரமே தத்துவம் சொல்ல. பரிகாரம் தேடி நான் எழுவிடம் சொல்ல. பரிகாரம் தேடி நான் எழுவிடம் சொல்ல. பரிகாரம் அதிகாரம் இல்லையம்மா வானகம் செல்ல. ஒரு நாளும் நான் இதுபோல் அழுதவனல்ல. ஒரு நாளும் நான் இதுபோல் அழுதவனல்ல. திருநாளை மகன் கொடுத்தான் யாரிடம் சொல்ல. சோதனை மேல் சோதனை போதுமடா சுவாமியே. தானாடவில்லையம்மா சதையாடுது. அது தந்தை என்றும் இல்லை என்றும் விளையாடுது. தானாடவில்லையம்மா சதையாடுது. தந்தை என்றும் பிள்ளை என்றும் உறவாடுது. தானாடவில்லையம்மா சதையாடுது. அது தந்தை என்றும் பிள்ளை என்றும் விளையாடுது. மனம் என்பது கால்கள் நடக்க முடியவில்லை. கைகள் சோர்ந்துவிட்டது. நாவை பிடித்திருக்கிறது.
கண்களும் கடலாம் போய்விட்டது. நான் உன்னை பார்க்க முடியாத பாவி ஆகிவிட்டேன், நீ என்னை பார்க்க முடியாத பாவி ஆகிவிட்டாய். பார்த்தாயம்மா, இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. காலம் மீது பொய்யடா வரும் காற்றடைத்த பையடான்னு சொன்னேன். நாட்டு மக்களுக்கெல்லாம் என்னுடைய கரங்களால் பொன் பொருளை அன்று ஒரு நேரத்தில் அள்ளி கொடுத்தேன். ஆனால் அந்த சண்டாளன் கதைக்கிறது மன்னராக இந்த கானகத்தில் எனக்கு அனாதையாக நிற்கிறேன். இதான் மனுஷனுடைய வாழ்க்கை. என்ன செய்வது? அம்மா, கடந்த காலத்தை நினைத்து உன்னுடைய வாழ்க்கை இப்போ உணர்ந்து பார்க்க முடியாது. எப்படி என்னுடைய மனையில் நினைக்கிறேன் தெரியுமா? பாடாதட்டம்மாங்கு நான் பாட வந்தேனே, பாட்டோடு சேராத என் சோகம் சொன்னேனே. பாடாதட்டம்மாங்கு நான் பாட வந்தேனே, பாட்டோடு சேராத என் சோகம் சொன்னேனே. ஆறா விழுந்த வேதே தன்னால மரமாச்சு, சிறு இருந்த நிலம் ஒன்னால நாயராச்சு. யாராலதான் நடக்குதே சீராகத்தான் புரியாதே. பாடாது தெம்மாங்கு முன்னாடி வாழ்க்கை கல்லுபட்ட கண்ணாடி போலே, என் பொண்டாட்டி வாழ்க்கை முள்ளு மேல பட்டாட போலே. முன்னாடி வாழ்க்கை கல்லுபட்ட கண்ணாடி போலே, என் பொண்டாட்டி வாழ்க்கை முள்ளு மேல பட்டாட போலே. பன்னீரும் இல்லாமே தண்ணீரும் இல்லாமே, பன்னீரும் இல்லாமே தண்ணீரும் இல்லாமே, தள்ளாடி நின்னே நாளாடி சோடி போட்டவையே தாயி, சோகம் தீர்த்திடவாதாயி. ஓர் சொந்தமும் இல்லே வந்தமும் இல்லே, வந்தன விட்டு இருந்தேனே, சின்னது இன்னைக்கு என்கிட்ட வந்துடுமா? பாடாத தெம்மாங்கு நான் பாடு வந்தேனே, பாட்டோடு சேராத என்றோடு சொன்னேன். நாயி போட்டேன் ஒரு பூமாலை போட்டேன், பொன்னான மக்கள் வாழ ஒரு பொன்னாறு கேட்டேன். பொன்னாகி போட்டேன் ஒரு பூமாலை போட்டேன், பொன்னான மக்கள் வாழ ஒரு பொன்னாறு கேட்டேன். கையெடுத்து வந்தேன் காவலுக்கு நீரே, கையெடுத்து வந்தேன் காவலுக்கு நீரே. கண்ணீர் ஏனம்மா பூமானே, சாமி ஒழுக்கல கொழுந்தவரோ, நாளே பெருப்புள்ளே வரும். வந்தது எல்லாம் வந்தது இல்லை, போனது எல்லாம் போவது இல்லை, இன்னைக்கு நீ தந்த தண்டனை போதும் அம்மா. பாடாது தெம்மாங்கு நான் பாட வந்தேனே, பாட்டோடு சேராத என் சோகம் சொன்னேனே. ஆனா விழுந்த வேதே தன்னால மரமாச்சு, சிற இருந்த நிலம் ஒன்னால நாயராச்சு. யாராலதான் நடக்குதே அண்ணாச்சி, சீராகத்தான் புரியாதே அண்ணாச்சி. பாடாத தெம்மாங்கு கண்ணே, நாம் இருவரும் இந்த கானகத்தில் கத்தி அடி புலம் கொண்டிருந்தால் யாருக்கும் எந்த காரியமாக போறது கிடையாது, எந்த புண்ணியம் கிடைக்க போறது கிடையாது. எப்படியாவது நம்முடைய மகன் சத்தியவாயை போய் பார்க்க வேண்டும். அந்த சண்டாளன் கதைகிறது மன்னருக்கு ஒரு பாடம் வேண்டும். சென்று மகனே சத்தியவாகன்